இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வன்முறை கும்பல் முறியடிப்பு, 17 பேர் கைது, 15 பேர் தப்பியோட்டம். பினாங்கு மற்றும் கெடாவில் பல்வேறு கொலை, கொள்ளை மற்றும் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய கேங் ரூசா பாய் வன்முறை கும்பலை போலீசார் முறியடித்துள்ளனர். முன்பு கேங் 35 என அறியப்பட்ட அக்கும்பல் GR ரமேஷ் என்பவரின் தலையில் 2020 முதல் சுங்கைப்பட்டாணி, கூலும் மற்றும் பினாங்கின் சில இடங்களில் செயல்பட்டு வந்துள்ளது. கடந்த ஆண்டு முதல் குறைந்தது 2 கொலை சம்பவங்களுடன் அக்கும்பல் தொடர்பு படுத்துவதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டாக்டர் M. குமார் கூறினார். இந்நிலையில் நவம்பர் கடைசி முதல் டிசம்பர் தொடக்கம் வரை ஒருங்கிணைந்த ஒப்திகா சோதனை நடவடிக்கையில் 24 முதல் 42 வயதுக்கு இடையிலான 17 பேர் கைது செய்யப்பட்டனர். அனைவருக்குமே கொலை கும்பலாக கொள்ளையிடுதல், சுடும் ஆயுதங்கள் பயன்படுத்தியது, மோசமான காயங்களை ஏற்படுத்தியது, போதைப் பொருள் கடத்தியது என பழைய குற்றப்பதிவுகள் உள்ளன. அவர்களில் 7 பேர் 5 ஆண்டுகளை கடந்து அண்மையில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் ஆவர். சிறையிலிருந்து வெளியான பிறகும் பழையபடி அவர்கள் வேலையை காட்டியுள்ளனர். ஜனவரி 1 முதல் எக்ஸ்பிரஸ் செலன்தான் ரயில் சேவை நிறுத்தம். KTMB நிறுவனம் இயக்கி வந்த எக்ஸ்பிரஸ் செலன்தான் ரயில் சேவை வருகின்ற ஜனவரி 1 முதல் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9 ஆண்டுகளாக கெமாஸ், ஜொகூர் பாரு சென்ட்ரல் மற்றும் கெமாஸ் வழித்தடத்தில் இயங்கி வந்த இந்த ரயில் தெற்கு பகுதி பயணிகளுக்கு உதவியாக இருந்தது. கெமாஸ் ஜொகூர் பாரு மின்சார இரட்டை ரயில் பாதை திட்டம் முன்னேற்றம் அடைந்துள்ளதால் ரயில் சேவைகளை மேலும் சிறப்பாகவும் வேகமாகவும் மாற்றும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக KTMB தெரிவித்துள்ளது. ஜனவரி 1 முதல் கெமாஸ், ஜொகூர் பாரு சென்ட்ரல் இடையே தினமும் 8 மின்சார ரயில் சேவைகள் முழுமையாக இயக்கப்பட உள்ளதால் பயணிகள் கவலைப்பட தேவையில்லை என்றும் இந்த ரயில்கள் வேகமான, பாதுகாப்பான மற்றும் வசதியான பயண அனுபவத்தை வழங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஜொகூர் பாரு சென்ட்ரல் தும்பாட் வழித்தடத்தில் இயங்கும் எக்ஸ்பிரஸ் ராக்கியா திமுரான் ரயில் சேவை வழக்கம் போல் தொடரும். கெமாஸ் தும்பாட் இடையே ஷட்டில் திமுரான் சேவையும் பயணிகளுக்கான மாற்று வசதியாக இருக்கும். பயணிகள் புதிய ரயில் நேர அட்டவணைகளை KTMB-யின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஜனவரி 1 முதல் PN தலைவர் பதவியிலிருந்து விலகுகிறார் முகதன். பாஸ் பெர்ச்சத்து மோதல் காரணமா? முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முகதன் யாசின் ஜனவரி 1 முதல் PN எனப்படும் பெரிகத்தான் நேஷனல் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். சற்று முன்னர் வெளியிட்ட சுருக்கமான அறிக்கையில் இந்த 5 ஆண்டு காலமும் தமக்கு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். PN-இன் அடுத்த தலைமைக்கும் கூட்டணி ஆட்சிகளுக்கும் வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். தனது பதவி விலகலை PN நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாட்ஸ்அப் குழுவில் முகுதன் தெரிவித்ததாக நேற்றிரவு முதலே வதந்திகள் பரவின. பெர்ச்சத்து துரோகம் இழைத்து விட்டதாக கூறி பெரிகத்தானிலிருந்து பாஸ் விலகி மீண்டும் அம்னோவுடன் இணைக்க வேண்டும் அல்லது PN கூட்டணியுடன் தலைமை ஏற்க வேண்டும் என பாஸ் தலைவர்கள் வெளிப்படையாகவே மிரட்டிய நிலையில் முகுதன் பதவி விலகியுள்ளார். இது சரியான மற்றும் புத்திசாலித்தனமான நடவடிக்கை என பாஸ் கட்சி தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். பாஸ் பெரிகத்தானுக்கு புதிய தலைவரை பரிந்துரைக்க உள்ளது. 2026 முதல் பள்ளி மாணவர்கள் கழுத்தில் டை அணிவது கட்டாயம் அல்ல, கல்வி அமைச்சு அறிவிப்பு. அடுத்த ஆண்டிலிருந்து பள்ளி மாணவர்கள் கழுத்தில் டை அணிவது கட்டாயம் அல்ல என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மலேசியாவில் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான சீதோஷ்ண நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சு விளக்கியது. தவிர பெற்றோருக்கு ஏற்படும் கூடுதல் செலவுகளை குறைக்கும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் பள்ளி நிர்வாகமும் பெற்றோர்களும் ஒப்புக்கொண்டால் மாணவர்கள் டையை விருப்ப அடிப்படையில் பயன்படுத்தலாம். ஆனால் டை அணியாத மாணவர்களை எந்த சூழ்நிலையிலும் கட்டாயப்படுத்தக் கூடாது என அமைச்சு நினைவுறுத்தியது. இந்த கொள்கை பள்ளி உடைகள் வசதியானதாகவும் நடைமுறை சாத்தியமானதாகவும் இருப்பதை உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டோல் சாவடியில் வாக்குவாதம், காரால் மோதப்பட்டு ஆடவர் காயம். பினாங்கில் உள்ள பிறை டோல் சாவடியில் நடந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து ஆடவர் ஒருவர் காரால் மோதப்பட்டு காயமடைந்தார். இரவு சுமார் 11:30 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். RFID செயலிழந்த டோல் பாதையில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக பாதிக்கப்பட்ட நபர் தனது மனைவி சிக்கியிருந்த காரை வெளியே எடுக்க
பின்னால் இருந்த வாகனத்தை பின்னோக்கி நகர சொல்லியதாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சந்தேக நபர் தனது காரை பின்னோக்கி நகர்த்தி திடீரென முன்னால் நின்றிருந்த நபரை மோதிவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றார். கீழே விழுந்த ஆடவர் கை, விலா எலும்பு மற்றும் காலில் காயங்களுடன் புகிட் மேர்தாஜா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருவதுடன் தகவல் தெரிந்தோர் முன்வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் பாண்டி கடற்கரையில் நடந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதல் சந்தேக பேர்வழிகளை தனி ஆளாகவே செயல்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் சிட்னி பாண்டி கடற்கரையில் தந்தையும் அவரது மகனும் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூடு தாக்குதலை அவர்கள் தனி ஆளாகவே மேற்கொண்டுள்ளனர். அந்த இருவரும் பரவலான பயங்கரவாத குழுவின் ஒரு பகுதியாக இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று ஆஸ்திரேலியா கூட்டரசு போலீஸ் துறை ஆணையர் கிறிஸ்டி பேரட் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 14ஆம் தேதி அன்று யூத பெருநாளை குறிவைத்து ஐஎஸ்இனால் ஈர்க்கப்பட்ட தாக்குதலில் சஜித் அக்ரமும் அவரது மகன் நாவீதும் 15 பேரை கொன்றதாக கூறப்படுகிறது. துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்துவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு அவர்கள் இருவரும் தென் பிலிப்பைன்ஸிற்கு பயணம் செய்ததால் கிளர்ச்சிகளின் பின்னணியை கொண்ட ஒரு வாரத்தில் தீவிரவாதிகளை அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகங்களையும் தூண்டியது. இதுவரை இது உண்மையாக தெரியவில்லை. இந்த நபர்கள் தனியாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது என்று பேரட் செய்தியாளர்களிடம் கூறினார். ஜூரு கோழி பண்ணையில் தீ விபத்து, 9,000 கோழிகள் உயிரிழப்பு. பினாங்கு ஜூருவில் உள்ள ஒரு கோழி பண்ணையில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் சுமார் 9,000 கோழிகள் கருகி மாண்டன. நேற்றிரவு இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் அதிகாரிகள் கூறினர். எனினும் தீ வேகமாக பரவியதால் பண்ணையில் இருந்த ஆயிரக்கணக்கான கோழிகளை காப்பாற்ற முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தில் மனித உயிரிழப்புகள் எதுவும் இல்லை. தீ பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியாத நிலையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்பட்ட சேதத்தின் அளவு மதிப்பிடப்பட்டு வருகிறது. இரண்டாவது ஜொகூர் பாலத்தில் இருந்து விழுந்த 33 வயது ஆடவர் தேடல் மீட்பு பணிகள் மும்முரம். ஜொகூர் சிங்கப்பூர் இடையிலான இரண்டாவது ஜொகூர் பாலத்திலிருந்து கடலில் விழுந்த மலேசியரை SAR எனப்படும் தேடி மீட்கும் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களை சேர்ந்த 51 பேர் அவற்றில் களமிறக்கப்பட்டுள்ளதாக இஸ்கந்தார் புத்திரி போலீஸ் துணைத் தலைவர் அஸ்லான் அப்துல் காதிர் கூறினார். 33 வயது ஆடவர் கடலில் விழுந்ததாக நேற்று முன்தினம் இரவு 8 மணிக்கு மேல் சுல்தான் அபுபக்கர் வளாக போலீஸ் நிலையத்திற்கு புகார் கிடைத்தது. அன்றிரவே SAR பணிகள் தொடங்கிய நிலையில் படகுகள் வாயிலாக தேடல் தொடர்கிறது. தகவல் தெரிந்தோர் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். உலகக்கிண்ண காற்பந்து போட்டி டிக்கெட் விலையை FIFA தலைவர் தற்காத்தார். அடுத்த ஆண்டு அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோவில் நடைபெறும் உலகக்கிண்ண காற்பந்து போட்டிக்கான டிக்கெட் விலைகளை FIFA எனப்படும் உலக காற்பந்து சம்மேளனத்தின் தலைவர் கியானி இன்ஃபான்டினோ தற்காத்து பேசியுள்ளார். அவற்றுக்கான அதிக தேவை மற்றும் உலகம் முழுவதும் இந்த விளையாட்டுக்கு கிடைக்கும் வருவாய் ஆகியவற்றை மேற்கோள் காட்டியுள்ளார். டிக்கெட் விலைகள் அதிகமாக இருப்பதாக இந்த மாதம் ரசிகர்கள் குழுக்கள் விமர்சித்திருந்தனர். 2022ஆம் ஆண்டு துபாயில் நடைபெற்ற உலகக்கிண்ண காற்பந்து போட்டியின் போது இருந்த டிக்கெட்டுகளை விட தற்போது பல மடங்கு அதிகமாக இருப்பதாக கால்பந்து ரசிகர்கள் சாடினர். தகுதி வாய்ந்த அணிகளின் ரசிகர்களுக்கு மிகவும் குறைந்த விலையில் வழங்க FIFA 60 அமெரிக்க டாலருக்கு டிக்கெட்டை அறிமுகப்படுத்தியது. எங்களிடம் 6 அல்லது 7 மில்லியன் டிக்கெட்டுகள் விற்பனையில் உள்ளன. 15 நாட்களில் எங்களுக்கு 150 மில்லியன் டிக்கெட் கோரிக்கைகள் வந்தன. ஒவ்வொரு நாளும் 10 மில்லியன் டிக்கெட்டுகள் தேவை என கோரிக்கைகள் வந்தன. எனவே உலகக்கிண்ண காற்பந்து போட்டி எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை இது காட்டுகிறது என்று இன்ஃபான்டினோ திங்களன்று துபாயில் நடந்த உலக விளையாட்டு உச்சநிலை மாநாட்டில் கூறினார். குழந்தை பராமரிப்பு தொடர்பில் பெற்றோரிடையே தகராறு, தந்தை தள்ளியதில் 7 வயது சிறுமி காயம். கொம்பாக்கில் குழந்தை பராமரிப்பு செலவு தொடர்பில் பெற்றோருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் 7 வயது சிறுமி காயமடைந்தார். இச்சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு தாமான் சைன்டிக்ஸ் குடாங் ஜெயாவில் நிகழ்ந்தது. மகளை முன்னாள் மனைவியின் வீட்டில் விட்டுவிட்டு கிளம்பும் போது 34 வயது அவ்வாடவருக்கும் அம்மாதுவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது.
தகராறின் போது அந்நபர் முன்னாள் மனைவியிடம் ஆவேசமாக நடந்து கொண்டதில் அம்மாது காயமடைந்தார். பிரச்சனையில் சிறுமியையும் அவர் கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது. அதில் அச்சிறுமி முட்டிக்காலில் காயமடைந்த நிலையில் மறுநாள் காலை போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. சம்பவத்தின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. பாஸ் பிரிக்கத்தானை கைப்பற்றும் நேரம் இது. அப்னான் பாஸ் இளைஞ தலைவர் அப்னான் ஹமீமி தைப் அசமுடீன் இன்று தனது கட்சி பெரிக்கத்தான் நேஷனலின் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். கூட்டணி கட்சியான பெர்சத்து முன்னாள் பெர்லிஸ் மந்திரி புசார் ஷுக்ரி ரம்லிக்கு ஆதரவை திரும்ப பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததில் பலவீனம் மற்றும் துரோகம் ஆகிய இரண்டையும் குற்றம் சாட்டினார். பெர்சத்து அதன் மக்களின் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது அல்லது அவர்களுக்கு அதன் ஆசிர்வாதத்தை அளித்துவிட்டது என்பது தெளிவாகிறது என்று அலோஸ்டாரின் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார். பெர்சத்து தங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டப்பூர்வ அறிவிப்புகளில் கையெழுத்திட உத்தரவிட இல்லை என்றும் அவர் கூறினார். பாஸ் அதன் 3 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது போல் கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரின் பெயர் மந்திரி பெசார் வேட்பாளராக கூட சமர்ப்பிக்கப்பட்டது. எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த 2 விஷயங்களும் அவர்கள் தங்கள் சட்டசபை உறுப்பினர்களின் செயல்களை ஏற்றுக்கொள்வதை குறிக்கின்றன என்று அவர் இன்று ஒரு முகநூல் பதிவில் கூறினார்.